வர்த்தக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விடி மார்க்கெட்ஸ் மூலியமா காப்பி ட்ரேடிங்கில ஒன்ஸ் நீங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ண பிறகு, காப்பி ட்ரேடிங் லாகின் போர்ட்டல் நீங்க எப்படி அத வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். குரூப்ல வந்து உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த லிங்க்க வந்து நீங்க செலக்ட் பண்ணதும், இந்த மாரி டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து புரொவைடர், ட்ரேடிங் ஸ்டார் ஃபாரெக்ஸ் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய கம்யூனிட்டி நேம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய அக்கவுண்ட் சர்வர் ஐடி அண்ட் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்ட் எல்லாமே வந்து எந்த லாகின் ஐடி நீங்க குடுத்துருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து கிளியரா அந்த இடத்துல சென்ட் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஒரு அக்கவுண்ட் வந்து இந்த இடத்துல எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கிற விடி மார்க்கெட்ஸ்னுடைய எம்டி5 அக்கவுண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கங்க. ஸோ பாஸ்வேர்ட் ஒருவேளை நீங்க சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த பாஸ்வேர்ட இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். இல்ல எந்த ஒரு பாஸ்வேர்டுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு மெயில்ல ரிசீவ் ஆயிருக்கும். அந்த சேம் பாஸ்வேர்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாலும் நீங்க அத பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல ரிஜிஸ்டர்ன்னு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் ரிஜிஸ்டர்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல அட்டென்ஷன் இது எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கங்க. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ரிஸ்க். அது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? அத தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பரான அதுக்கு இனிஷியல் மினிமம் டெபாசிட் நீங்க ஆ போட்டிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாகினே ஆகும். சரிங்களா? மினிமம் டெபாசிட் அப்படிங்கிறது $300 அதுக்கு மேல நீங்க எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த லாகின் போர்ட்டல் ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? இது வந்து இந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் அப்படிங்கிறது குடுக்கணும். ஸோ அகைன் வந்து நீங்க ஆக்டிவேட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஹஸ் பீன் அப்டேட்டட் அப்படிங்கிறது வரும். காப்பி ட்ரேடிங்குள்ள உங்களுடைய அக்கவுண்ட் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? இதன் பிறகு வந்து மாஸ்டர் அக்கவுண்ட்லேருந்து என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு வருதோ, அதுக்கேத்த மாரி உங்களுடைய ட்ரேடிங் அக்கவுண்ட்ல எம்டி5ல அந்த ட்ரேட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளேஸ் ஆக ஆரம்பிச்சுரும். நீங்க ஜஸ்ட் அத மானிட்டர் பண்ணா மட்டும் போதும். நீங்க எந்த எந்த விதமான அந்த இடத்துல பை என்ட்ரியோ, செல் என்ட்ரி நீங்க ஓனா வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். அதேபோல லாட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோ ஸ்கேல் இந்த இடத்துல வந்து வால்யூம் ஸ்கேலிங் இருக்கு இல்லையா? இந்த ஆட்டோ ஸ்கேல் தான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிருக்கு. இதில எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஸோ மாஸ்டர் அக்கவுண்ட்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $1000 இருக்கு. அந்த மாஸ்டர் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 0.10 லாட்ஸ் வந்து பிளேஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து ஒரு வேள வந்து $500 வந்து இருக்குது. மினிமம் கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி இந்த ஆட்டோ ஸ்கேல் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பிளேஸ் ஆகும். ஸோ இது மட்டும் தான் வந்து நீங்க ஒன்ஸ் பண்ண வேண்டியது. திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். ரெஃபரல் லிங்க் மூலியமா விடி மார்கெட்ஸ்ல ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் வந்து எம்டி5 அக்கவுண்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கு மெயில்ல வந்து இமிடியேட்டா உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட், அதுக்கான சர்வர் ஐடி வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த காப்பி ட்ரேடிங் லாகின் போர்ட்டல நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு ஆக்டிவேஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ காப்பி ட்ரேடிங்குள்ள உங்களுடைய அக்கவுண்ட் வந்து மெர்ஜ் ஆயிடும். அதன் பிறகு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. நீங்க ஜஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணா போதும். என்டையரா 1 மந்த் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதோட ரிசல்ட் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, இத கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.